இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காரியத்தை வேதத்தின் மூலமாக நாம் கற்று அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எழும்பக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் பதில் எனக்கு என்ன செய்யவில்லை, வரவில்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது நான் ஜெபிக்கிறேன், என் பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பொருளாதார காரியம் இருக்கிறது, நல்ல வேலை வாய்ப்பு வேணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்க வேண்டும், ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகணும், என் பிள்ளைங்க நல்ல வெள்ள வரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் என்னதில்லை, பதில் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டு, ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை, ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை, நான் ஜெபிக்கிற ஜெபம் அது வீணான ஒரு காரியமா, ஏன் அது வீணாய் போய் கொண்டிருக்கு, ஏன் அது தேவ சமூகத்தில் அது போய் சேரவில்லை, ஏன் தேவனுடைய சமூகத்தில் பதில் கொண்டு வரவில்லை என்று சொல்லி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறி எழும்புகிறதே நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஜெபத்துக்கு ஏன் தடை என்கிற ஒரு 7 காரியத்தை வேதத்தின் மூலமாக உங்களோடு கூட நான் கற்றுக் கொடுக்கும்படியாக இருக்கிறேன். ஒரு 7 காரியங்கள் ஜெபத்துக்கு ஏன் தடை, ஏன் நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன், இதை நாம் அறிந்து கண்டறிந்து அதை நாம் சீர்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை பதில் தந்து நம்மை நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது அரசனுடைய ஜெபம் அதுதான். சங்கீதம் 66 நீங்க 19-20 வசனத்தை வாசிக்கும் போது தாவீது ஒரு காரியத்தை அங்கு எழுதுகிறான். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த அவர் தெளிவாங்கள, மெய்யாய் தேவன் என் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார், அதோடு அவன் விட்டுவிடவில்லை, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தாவீதுடைய வார்த்தை, என் ஜெபத்தை அவர் தள்ளவில்லை, தம்முடைய கிருபை, எனக்காக வைத்த கிருபை அவர் என்னை விட்டு எடுத்து போடவில்லை. அப்படி என்று சொன்னால் ஜெபத்தை தள்ளுகிற ஒரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை தள்ளுகிற ஒரு காரியம் இருக்கிறது, அல்லது நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்திலே போகக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற சில காரியமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே அந்த ஜெபத்தை தடை செய்கிற ஒரு 7 காரியங்களை நாம் அறிந்து அந்த 7 காரியங்களை நம்ம விட்டு அகற்றி போடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வைக்கிற விண்ணப்பங்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து அதில் பதில் வந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அவர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தாவீது ஜெபிக்கிற ஜெபத்துல முதல் காரியம் சங்கீதம் 66:18 வசனத்தை வாசிக்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய முடியாது, செவி கொடுக்க முடியாது. என் இருதயத்துல அக்கிரம எண்ணங்கள், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தனைகளை வைத்து நான் ஜெபிப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் அல்ல. அல்லேலூயா. அப்ப முதலாவது நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு முதலாவது வருகிற தடை என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அக்கிரம எண்ணங்கள், அக்கிரமத்தின் கிரியைகள். இந்த அக்கிரம எண்ணங்களோடு அக்கிரமத்தின் கிரியைகளோடு நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி என் ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யாது, வரவே வராது. நீங்க 7 நாள் உபவாசம் இருக்கலாம், 40 நாள் உபவாசம் இருக்கலாம், பிரியமானவர்களே 20 நாள் உபவாசம் இருக்கலாம், நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யாது, வராது. என்னுடைய இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. என் இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்கும். எனவேதான் தாவீது ஜெபிக்கும் போது அவன் சொன்னான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டின்னு சொன்னது மாத்திரமல்ல, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சம்மதம் எப்படி இருக்கணும், உமக்கு பிரியமானதாக இருக்கணும். அல்லேலூயா. என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் தியானம், என் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமானதாக இருக்கணும்.
இதே தாவீது ஜெபிக்கிறான், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை சுத்த வழி என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்கிறான். ஏன் தெரியுமா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால், என் இருதயத்தில் பொல்லாத எண்ணங்களை நான் வைத்து ஆண்டுடைய சமயத்தில் நான் ஜெபிப்பேன் என்று சொன்னால் அந்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் வராது. அல்லேலூயா. அப்ப என் ஜெபத்துக்கு தடையாக இருக்கிற காரியம் முதலாவது அக்கிரமத்தின் எண்ணங்கள். அப்படின்னு சொன்னா அதனுடைய காரியம் என்ன? அதனுடைய காரியம் என்ன? நம்ம செக்ரட்டரியா ஏசுராஜனையா இருக்கிறாங்க, அவங்க மேல எனக்கு பயங்கர கோபம், அவங்க மேல ஒரு பொறாமை, அவங்க மேல ஒரு எரிச்சல். அந்த எரிச்சல் எனக்குள்ள இருக்குது, அந்த பொறாமை அந்த கோபம் என் மேல இருக்குது. இந்த எரிச்சல் கோபம் பொறாமையோடு நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் நினைச்ச மாட்டார், ஜெபத்தை கேட்க மாட்டார். அல்லேலூயா. அதுதான் அக்கிரமத்தின் எண்ணங்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு காரியம். இன்னொரு அக்கிரமத்தின் எண்ணங்கள் என்று சொல்லும்போது மற்றவர்களுடைய பொருட்கள் மீது ஆசைப்படுகிற ஒரு எண்ணம், மற்றவருடைய வளர்ச்சியை குறித்த ஒரு எரிச்சல், மற்றவருடைய மேன்மை குறித்த ஒரு எரிச்சல். இந்த எரிச்சல், இந்த தேவையில்லாத எண்ணங்களோடு தேவ சமூகத்தில் வருவேன் என்று சொன்னால் என் முழங்கால் வீணாய் போய்விடும். அல்லேலூயா. அதான் சொன்னான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனே ஆனால். கர்த்தர் எனக்கு என்ன செவி கொடுக்க. அப்ப முதலாவது என் ஜெபத்துக்கு தடை என்னது? என் அக்கிரமத்தின் சிந்தை. முதலாவது என் இருதயத்துக்கு அந்த அக்கிரமத்தின் சிந்தை நான் மாற்றினால் மாத்திரமே என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அநேகம் நம்ம அப்படிதான் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் எனக்கு பதில் தரல. ஏன் ஆண்டவரே? அவரே கேள்வி கேட்கிறோம். இங்க எல்லாம் அழுக்க வச்சுட்டு இருதயத்துல அக்கிரம சிந்தையோடு நம்ம வச்சுட்டு பழி யார் மேல போடுறோம்? பழி யார் மேல போடுறோம்? ஆண்டவர் மேல போனோம். உபவாசம் இருக்கிறேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி ஜெபம் பண்றேன், இப்படி ஜெபம் பண்றேன். உமக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா? எல்லாம் அவருக்கு இருக்கு. ஆனா என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தாவீது சொன்னான், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தை அவர் கேட்டார். ஏன்னா என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லை. ஏன்னா சங்கீதம் 51 அவன் ஒரு தவறு செய்கிறான். நம்ம பார்க்கிறோம், உரியாவுடைய மனைவி மேல் அவன் ஆசை, ஒரு அக்கிரமத்தின் சிந்தை அவனுக்குள்ள இருந்தது, ஒரு அக்கிரமத்தின் எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. உரியாவின் மனைவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தீய எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த எண்ணத்தினாலே அவன் அந்த பாவத்தை அவன் செய்தான். அந்த பாவத்தை செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் எச்சரிக்கிறார். அந்த 1 சாமுவேல் புத்தகத்துல நீங்கள் பார்க்க முடியும். அங்கே கர்த்தர் எச்சரிக்கிறார். எச்சரித்த தாவீது தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்து கொண்டு சங்கீதம் 51 பாவ அறிக்கை அவன் பண்ணுகிறான். பாவ அறிக்கை பண்ணும்போது அவன் 18வது வசனம் சொல்லுகிறான், ஆண்டவரே என் உதடுகளை என் உதடுகளை திறந்தள்ளும். அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவை என்ன விட்டு என்ன செய்யாது, எடுத்து போடாது. நான் இழந்து பண்ண இந்த ரட்சிப்பை திரும்ப தாரும். 51வது சங்கீதத்தை படிச்சு அவனை கதறி அழுகிறான். ஏன்னா அக்கிரம எண்ணம் அவனை குடிகொண்டது, அக்கிரமத்து கிரி அவனை குடிகொண்டது. அந்த அக்கிரமத்து கிரியில் அவன் விடுதலையாகும்படியாக தேவ சமூகத்தில் பெரிய பாவ அறிக்கை பண்ணுகிறான். பெரிய ஒரு பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தை தன்னை ஒப்புரவாக்கி கொள்ளுகிறான். ஒப்புரவாக்கி கொண்ட தாவீதான் தன்னுடைய அனுபவத்தை அவன் எழுதுகிறான். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானா கர்த்தர் நினைச்சு அவன் செவி கொடுக்க முடியாது. ஏன்னா அக்கிரம சிந்தை எனக்குள்ள இருளை கொண்டு வருமே தவிர வெளிச்சத்தை என்ன செய்யாது, அது கொண்டு வராது. எனவே தான் முதலாவது என்னுடைய ஜெபத்தை தடையாக இருப்பது என்னுடைய அக்கிரமத்தின் சிந்தை. இரண்டாவதாக வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? யாக்கோபு 4வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கும் போது இரண்டாவது இந்த ஜெபத்துக்கு ஏன் பதில் தரவில்லை என்று சொல்லி வேதம் எனக்கு காண்பித்து கொடுக்கிற சில காரியங்களை அங்கே கற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 2-3. உங்களுக்குள் நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நல்ல புரிஞ்ச, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும்
உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே இச்சை. அழகா சொல்லுது, நீங்கள் உங்களுடைய இச்சை நிறைவேற்றும்படி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். ஜெபம் பண்ண உட்காரும். ஜெபம் பண்ணும்போதுதான் பல எண்ணங்கள் நமக்குள்ள ஓடும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெபத்துல இருப்போம், திடீர்னு யாரா வந்து தட்டி எழுப்பி கூப்பிட்டா என்ன செய்வோம்? அந்த ஆள் எழுப்பி என்ன செய்வோம்? ஓடிடும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு அவசரம் அன்னைக்கு இருக்கும். அதனால தகாத விதமா 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வோம்? நம்முடைய காரியங்களுக்கு நாம் சென்று விடுவோம். பைபிள் சொல்லுது, உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று, உங்களுடைய தேவைக்கு சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தகாத விதமாய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் வரவில்லை. அல்லேலூயா. அப்ப இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் என்ன செய்யக்கூடாது? பண்ண தேவ சமூகத்தில் இருந்தா அமர்ந்திருக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருந்தா காத்திருக்கணும். அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். தகாத விதமாய் தேவ சமூகத்தில் ஜெபம் என்ன செய்யக்கூடாது? பண்ண கூடாது. தேவ சமூகத்தை அற்பமா என்ன கூடாது. முதல்ல நான் சொன்னேன், அக்கிரமத்தை என்ன இருதயத்தை நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் பதில் தரமாட்டார். இரண்டாவது, என்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தகாத விதமா நான் ஜெபம் பண்ணிட்டு போகக்கூடாது. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா? அதிகாலை நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். அதிகாலை எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருக்க மாட்டோம். ஆனா எப்ப எழும்புறோமோ எழும்புன நேரம் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, நைட்டு தூங்குனேன், என்ன பாதுகாத்தீங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரே. காலைல எழும்பி இருக்கிறேன், இந்த நாள் முழு என்னை பாதுகாத்துக்கொள்ளும், வீட்டில் சுகம் உண்டாகணும், என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், என் வீட்டுக்காரர் வேலை போகிறார் பாதுகாத்துக்கொள்ளும், ஒரு ஆரோக்கியம் உண்டாகணும், இன்றைக்கு எந்த ஒரு தீமை வரக்கூடாது, பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். இதான் 2 நிமிஷம் வேலை முடிஞ்சாச்சு. முடிஞ்சோடனே நேரம் எங்கேயுமே இருப்போம், கிச்சனில் போய் காப்பி போட்டுன்னு இருப்போம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இல்ல. ஆனா தன்னுடைய தேவலை சந்தைக்கு அதிக நேரத்தை என்ன செய்யணும்? நம்ம செலவழிக்கிறோம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, தகாத விதமாய் விண்ணப்பம், உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லு. தேவ காரியத்தை அல்ல, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால இன்றைக்கு நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள கூடாமல் போய் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது வேதம் என கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அதே யாக்கோபு 1வது அதிகாரம். அதே யாக்கோபு 1வது அதிகாரம் வாசிக்கலாம். 6, 7, 8 வசனங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன. இருமனம். பைபிள் 3வது சொல்லுது, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரலன்னா இருமனம். இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழிகளில் அவன் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தேவனிடத்தில் எதாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நினைக்கவே கூடாதான், கிடைக்கவே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தேவ சமூகத்துல அவனுக்கு விசுவாசம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள உருவாகுவதில்லை. தேவ சமூகத்துல பிரியமான விண்ணப்பத்தை வைக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருப்பதில்லை. இருமனம் உள்ளவனாக இருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை காலைல எழுமணும் ஒரு எண்ணம், கோயிலுக்கு போகணுமா வேண்டாமா, எப்படிதானா? குறையா சொல்லுவாரு 9 மணி வாங்கன்னு சொல்லிட்டு. அவர் சொல்லலாம் நான் கேட்கணுமா? நான் 9:30க்கு தான் போவேன். அவரு சொல்லிக்கு அவர் யாரு? நான் அப்படிதான். அப்போஸ்தலர் 2:1 என்ன சொல்லு தெரியுமா? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள், தேவாவியான இறங்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனதோடு தேவ சமூகத்துல வரணும்.
ஒரு மனதோடு தேவ சமத்துல வந்து ஆண்டுடைய சமதை கத்தர் ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாறினான். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். கோயிலுக்கு வர்றதே லேட்டு, வந்த உடனே அடுத்து எதை பார்ப்பதேமா டைமை பார்த்துட்டே இருப்போம். டைம் தாண்டிட்டுனா என்ன செய்ய மாட்டேன், ஏன் முடிக்க மாட்டாங்க, ஏன் முடிக்க மாட்டேன், ஏன் 12 மணி நேரம் நம்ம ஒரு ப்ரோக்ராம் என்ன செய்வோம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். 10:30 சொன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். நல்ல புரிஞ்சுக்கணும். ஆலயத்தில் நம்ம எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் அப்படிப்பட்டதாகவே இருக்கும். இருமனம் உள்ளவர்களாய் தேவ சமூகத்திலிருந்து நம்ம ஒரு மனமாய் காத்திருக்க மாட்டோம். அதே போல நாம் வீட்டில் நாம் ஜெபிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, நம்ம இருமனம் உள்ளவர்களாக இருப்போம். ஜெபத்துல தான் நம்ம இருப்போம். ஆனா எண்ணங்கள்லாம் என்ன செய்யும், உலகத்தையே சுத்திட்டு வரும். கர்த்தர் பார்த்துக்கொள்ளுங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருப்பதில்லை. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக போகும்போது ஈசாக்கு ஆபிரகாம் இடத்தை கேட்கிறான், அப்பா பலி செலுத்த போறோம், விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆடு எங்கன்னு கேட்கும்போது ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை என்னமா, அது கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. அது நம்ம வேலை இல்லை, கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார். ஈசாக்குட என்ன ஆடு இல்ல, ஆனா ஆபிரகாமுட என்ன கர்த்தர். அல்லேலூயா. அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்ப விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நல்ல புரிஞ்சுக்கணும். அந்த தகப்பனிடத்தில் அந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டவன் ஈசாக்கு. எனவே தான் கர்த்தர் சொன்னார், விதை நீ எங்க போகக்கூடாது, இந்த தேசத்துல நீ எங்க இருக்கு அங்க விதைன்னு சொன்னாரு. அது பஞ்சகால ஆண்டவரே ஒண்ணுமே இல்ல, தேசம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கல. ஆண்டவர் சொன்னார், விதைச்சான், கர்த்தர் பார்த்து கொள்வார், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அல்லேலூயா. ஒரு விசுவாசம், நம்பிக்கை. எங்க இருந்து கற்றுக்கொண்ட, தன் தகப்பனிடத்தை கற்றுக்கொண்டான். அப்புறம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய காரியம் என்ன, ஐயோ ஐயோ ஐயோ. வேதம் சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் அவன் நிலையற்றவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப முதலாவது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. இரண்டாவது என்ன இருக்கக்கூடாது, தகாத விதமாய் என்னுடைய இச்சை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. மூன்றாவது, இருமனம் என்ற வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. நாலாவது நம்ம பார்ப்போம் சொன்னா, நீதிமொழிகள் 28வது அதிகாரம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவி விலக்கினுடைய ஜெபமும், நல்ல வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவி விலக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. பைபிள் படிக்க மாட்டோம். இன்னைக்கு காலையில் எழும்பி பைபிள் படிச்சவங்க எத்தனை பேர் கை தூங்க போவோம்? என்ன அதிகாரம் படிச்ச சொல்லுங்க. என்ன அதிகாரம், அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது? பைபிள திருப்பப்படாது. அது சர்ச்சில் வந்து படிச்ச, வீட்டுல இருந்து படிச்சதானே கேட்க. கோயில்ல வீட்டுல இருந்து பைபிள் படிச்சவங்க எத்தனை பேர்? என்ன படிச்சீங்க, அதுல என்ன எழுதப்பட்டிருந்தது? பைபிள் படிச்சோம், ஓகே, அது கடமை. காலை எழுமனா வாசிக்கணும், வேற வழி இல்லை. அதுல என்ன எழுதப்பட்டதே தெரியாது. நான் படிச்ச பைபிள் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது தெரியாது. பைபிள் என்ன சொல்லுது? வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. பைபிள் நல்லா புரியும். பைபிள் அதான் சொல்லுது. நான் ஆண்டவர் சொல்லலாம் கேட்க மாட்டேன், பைபிள் சொல்லலாம் கேட்க மாட்டேன். என் வழிகள் இப்படிதான், நான் இப்படிதான் நடப்பேன், நான் இப்படிதான் இந்த பாதையை நான் வச்சிருப்பேன், நான் சொல்லதான் ஆண்டவர் கேட்கணும், நான் சொல்லதான் ஆசாரியம் கேட்கணும், நான் சொல்லதான் நடக்கணும்னு சொல்லி வேதத்தை நான் தள்ளிவிட்டு என்னை முழங்கால முடக்குன்னு சொன்னா அந்த ஜெபம் யாருக்கு அருவருப்பானது? கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு ஒரு நாளும் பதில் வராது. தலைகளை நின்னாலும் சரி, பைபிள் அப்படிதான் சொல்லுது. எனவே தான் அப்போஸ்தலன் பேதுரு ஜனங்களை பார்த்து ஆதி திருச்சபைக்கு சொன்ன ஒரு காரியம் தான். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது, அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறினான். வேத வசனத்தை அவங்களுக்கு காண்பித்து கொடுத்து அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை
ரட்சித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஏன்? அவன் வேதத்தை கேளாதவன், அவன் கூட நீங்க சேரணும்னு அவசியம் இல்ல. அவன் வேதத்தை அருவருக்கிறவன், நீங்க அவன் கூட சேர்ந்து ஓடணும்னு அவசியம் இல்லை. அதான் சொல்ல, அது மாறுபாடான சந்ததி, அந்த சந்ததியோட சேராத, விட்டு விலகி வா. உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவன் இப்படிதான் நடப்பான் சொன்னா, நான் இப்படிதான் நடப்பேன் சொன்னா அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் இல்லை. இன்னைக்கு அநேக வாலிபர்கள், அநேக பெரியோருடைய காரியம் அதுதான். என்ன தெரியுமா? அதான் நான் அடிச்சோம், நம்ம முந்தின தலைமுறையை பார்த்து பிந்தின தலைமுறை என்ன செய்யுது? நீங்க அவங்கள்ட்ட பேசி பாருங்க, சொல்லுவாங்க, ஏன் அவன் மட்டும் அப்படி செய்யாமல நான் ஏன் செய்யக்கூடாது? நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாலும் நம்ம பிள்ளைங்க, ஏன் அவன் மட்டும் அப்படி செய்யாமல, அவன் மட்டும் இப்படி பண்ணுகாமல? பைபிள் சொல்லுது, அவன் மாறுபாடுள்ள சந்ததி. அல்லேலூயா. அந்த மாறுபாடுள்ள சந்ததி கூட நம்ம சேரணும் அவசியம். ஆண்ட விட்டு விலகு. ஏன்னா வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். எனவே தான் சங்கீதக்கான தாவீது சங்கீதம் 1:2 சொன்னான், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழி நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தை உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம் சொல்லுவாங்க, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனி தந்து இலை உதிராதுக்கு மரத்தை போல் அவன் செய்வதெல்லாம் அவன் செய்கிறதை கத்த வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா அவன் வேதத்தை கேட்கிறவன், வேதத்தை தியானிக்கிறவன், துன்மார்க்கருடைய ஆலோசனை அவன் நடவாதவன், பாவிகளுடைய வழி அவன் நிற்காதவன், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராதவன், இரவும் பகலும் கர்த்தர் வேதத்தை தியானம் பண்ணுகிறவன், கர்த்தரோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு அவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப ஏன் என் ஜெபம் கேட்கல? நான் வேதத்தை கேட்கல, கர்த்தர் என் ஜெபத்தை என்ன செய்யல? கேட்கல. ஏன்னா வேதத்தின் வழியே அவர் என்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஜெபத்தின் வழியே நான் அவரோடு கூட என்ன செய்றேன்? பேசுறேன். அப்ப அவர் பேசுறத நான் கேட்கல, அதனால நான் பேசுறத அவர் என்ன செய்யல? அவர் கேட்கல. அல்லேலூயா. அதான் பைபிள், அதான் ஜெபம். ஏன்னா முதல்ல அவர் என்கிட்ட பேசுறாரு, அவர் பேசுறத நான் கேட்கல, அற்பமா என்றேன். பைபிள் எனக்கு அற்பமா எண்ணப்படுகிறது. பைபிள் எனக்கு பெரிய பொருட்டாக எண்ணப்படவில்லை. வேதம் எனக்கு அருவருப்பான காரியமாய் தோன்று, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஏளனமாய் தோன்றுகிறது. அதே போலதான் நம்ம அவருடைய வார்த்தை நம்ம கேட்கல, நம்ம ஜெபத்தை அவர் என்ன செய்யல? கேட்கல, தள்ளி விடுகிறார். அது கர்த்தருக்கு அருவருப்பாய் தோன்று. வேதம் நமக்கு அருவருப்பாய் தோன்றுகிறது போல நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பாக தோன்றுகிறது. எனவே பிரியமானவர்களே, நான்காவது என் ஜெபத்தை தடை கொண்டு வருவது நான் வேதத்தை கேளாத காரியம். அல்லேலூயா. நான் வேதத்தின்படி நடந்தால் நான் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வேதம். வேதத்தை கேட்கிற பிள்ளைகள், அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதான் தாவீது ஜெபம் பண்ண, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமார்க்கத்தால் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமார்க்கத்தால் பாக்கியவான்கள். ஏன்னா அந்த வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அது என்னை நடத்தும், அது என்னை உயிர்ப்பிக்கும், அது என்னை பலப்படுத்தும், அது எனக்கு பிரியமான பலனை கொண்டு வரும், அது என் ஆத்துமாவை பிரியமானவில்லை, அது புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும், அது சத்துடைய கிரியை என்னை நெருங்காதபடிக்கு அந்த வேதம் என்னை பாதுகாக்கும். அந்த வேதத்தை நீங்கள் கேட்கிற பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகருடைய காரியம் தான் 24 மணி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபத்தை விட்டு அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. வீட்டில் போனா ஒரே சோத்திர பலி தான். வாயை திறந்தா டிவியில பார்த்தா சோத்திர பலி ஓடும், எல்லாம் ஓடும். ஆனா பைபிள் மட்டும் நினைச்ச மாட்டான், கேட்கவே மாட்டான். நல்ல வெள்ளையும் சொல்லையும் போட்டுட்டு அழகா எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு ஆண்டவரே நீர் மாத்திரம் தான் சொல்லி போடுவான். கோயில போய் பாடுவான், நீரே போதும் நீரே போதும். வீட்டில் வந்தாதான் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வார்த்தை பேசிட்டான், அப்போ ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும்னு சொல்லி வாய் என்ன செய்யாது. அப்போ பார்க்கணும் பைபிளை நம்ம எந்த அளவுக்கு கோயிலில் கேட்டு வந்ததுன்னு அப்பதான் தெரியும்.
அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் பாடுவான், தேனினி மயிலும் இயேசுவின் நாம். ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைக்கு அவன் எப்படி இருக்கும், தேனினி மயிலும். ஏன்னா கோயில் நம்ம பாடின பாட்டு என்ன, நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவேன்னு பாட்டு நம்ம கோயில்னு பாட்டு போனோம் இல்லையா. பாடி வீட்டில் போய் கால் வைக்கல, பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு தேங்காய் நம்ம வீட்டில் வந்து ஒரு வார்டு உடஞ்சிருக்கும். அந்த ஜபம் நம்ம ஜபம் நடக்கும். ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. நான் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன், எனக்கு எத்தனை நம்ம விளையாட்டு முதல்ல பார்த்தேன். ஒரு பொம்பளை ஜோமனி கடைசியாக வாயில் நல்ல வார்த்தையெல்லாம் வந்து ஜோம் பண்ணுவான். அனுப்பியிருந்தேன் பார்த்தீங்களா? நம்ம ஜபம் என்ன எப்படி தான் இருக்குது. நம்ம விளையாட்டு குரூப்பில் நான் போட்டுருவேன், எத்தனைக்கு பார்த்தீங்கன்னு தெரியாது. மலையாள ஜபம் கேட்டுக்குள்ள அந்த சைடு வந்து பைபிளை தூக்கிட்டு ஜோம் பண்ணால் 4 கட்ட வார்த்தையும் வாயிலிருந்து வரும், வந்து ஜெபம் நடக்கும். நீ அந்த பாருங்க, இந்த குரூப்ல நம்ம குரூப்ல பாருங்க, நீ அனைவருடைய ஜெபம் தான். அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் அழகா போடும் நம்மளை பார்த்து, தேன் இனி மயிலும். நம்ம வார்த்தை அப்படி நம்மளுக்கு தேனா தெரியணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெபம் ஜெபம் ஜெபம்னு போறதில்ல, முதல்ல அவருடைய வார்த்தை நான் என்ன செய்யணும், கேட்கணும். அவர் சொல்லதை நான் என்ன செய்யணும், கேட்டு நடக்கணும். அல்லேலூயா. வேதத்தை கேட்க கற்றுக்கொள்ளணும். அப்பதான் என் ஜெபம் கர்த்தருக்கு இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. நான் அவர் சொல்லுகிறத நான் கேட்டு நடக்கும்போது என் வார்த்தை கர்த்தருக்கு இன்பமான ஒரு காரியமாக. அப்ப ஜெபத்துக்கு தடை கொண்டு வருவது என்ன, நான் வேதத்தை கேளாமல் போகிற காரியம். 5வதாக நாம் பார்க்கும்போது மார்க் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். மார்க் 11வது அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் என்று சொன்னால் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மற்றவர்களை நாம் மன்னியாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க போவது இல்லை. அதான் சொன்னாரு, கர்த்தர் நம்மை மன்னித்து நம்முடைய ஜெபத்தை ஏற்று அவருடைய வழிகளை நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாமும் அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்ளும் போது மாத்திரமே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பழி வாங்குற என்ன நமக்குள்ள என்ன சொல்லி இருக்கு கூடாது. பழி வாங்குறது யாருக்குரிய, கர்த்தருக்குரிய. அவர் பார்த்து கொள்வார். நமக்கு விரோதமாக எழும்புற எந்த காரியமும் தான் சரி, நமக்கு விரோதமாக செயல்பட எந்த ஒரு கர்த்தர் பார்த்து கொள்வார். மற்றவர்களை மன்னிக்கிற குணம் எனக்குள்ள இருக்க வேண்டும். மற்றவர்களை மன்னியாதபடிக்கு நான் தேவ சமூகத்தில் வருவேன் என்று சொன்னால் என்னுடைய ஜெபம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் பவுல் சொல்றான் 2 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரத்துல வரும்போது, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். எவர்களுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், அது உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். போதும். பைபிள் அழகா சொல்லுது. ஏன்னா அடுத்த வருஷம் சொல்லுவேன், சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அந்த தந்திரம் என்ன தெரியுமா, அதான் பவுல் எழுதுறான், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்யறோம். அவனுடைய தந்திரத்தில் ஒரு தந்திரம் என்ன தெரியுமா, மற்றவர்கள் நம்ம நினைச்ச மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். நான் திரும்ப நம்ம ஏசுராஜன் ஞாபகம் நான் கொண்டு வரேன்னு, ஐயா எனக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க, ஐயா ஒரு சின்ன செயல் செய்தாங்க, அது எனக்கு ஒரு அவங்க செய்த ஒரு காரியம். அப்போ நான் அவங்களை மன்னிக்காம நான் தேவ சமூகத்தில் போனா எனக்கு மன்னிப்பு இல்லை. சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா, அவளை மன்னிக்க கூடாதபடிக்கு என் மனதை என்ன செய்யறான், உள்ளே பகை அவன் வளர்த்து வைக்கிறான்.
அதான் சத்துனுடைய தந்திரம். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த உணர்வை உருவாக்கிட்டோம்னா ஆண்டவன் நமக்கு செவி கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு நமக்கு இடையே ஒரு பிரிவினை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்ப மற்றவர்களை மன்னிக்க நீங்களானும் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் செய்தாலும் சரி, என்ன வித பாவம் செய்தாலும் சரி, மன்னிக்கிற அந்த குணம் நமக்கு இருக்க வேண்டும். மன்னித்து அவளை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். சிலவங்க என்ன செய்வாங்க, நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி பேசுவாங்க, ஆனா அந்த பகை உணர்வு எங்க இருக்கும்? உள்ளத்துல பகை உணர்வு வச்சுட்டே வெளியே பேசுவாங்க. அந்த பகை உணர்வு நமக்குள்ள என்ன செய்ய இருக்க, மன்னித்தா ஒரேடியா என்ன செய்யணும், மன்னித்து அதை விட்டு விடுகிற பிள்ளைகளாக மாறும். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு. இப்போ உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு இப்போ உங்களுக்கு புரியும். மற்றவர்களை மன்னிக்கிற குணம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா அது சாத்தானுடைய தந்திரம். ஏன்னா நம்ம மன்னிச்ச ஆண்டவன் நம்மளை என்ன செய்வாரு, மன்னிச்சிருவாரு. இப்ப கர்த்தர் நம்மை மன்னிக்க கூட, நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க கூடாதபடிக்கு, நம்முடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிக்க கூடாதபடிக்கு சத்துருவானவன் நமக்குள்ளே ஒரு உபாய தந்திரத்தை வைத்து மற்றவர்களை மன்னிக்க கூடாமல் நம்மை ஆக்கி போட்டான். எனவே நம்மளால் மற்றவர்களை மன்னிக்க முடியல, ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மன்னிக்க முடியல. அதனால தேவனுக்கு நமக்கிடையே பிரிவினை உருவாக்குறத தவிர என்னுடைய ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யல, வரல. அப்ப கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் தரணும்னு சொன்னா, நான் மற்றவர்களை மன்னிக்கிற குணம் எனக்கு இருக்கும். அல்லேலூயா. மற்றவர்களை மன்னித்து அவர்களை திரும்ப நாம் ஏற்றுக்கொள்ளுகிற குணம் நமக்கு இருக்கும். அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஏன் தெரியுமா, நான் ஒரு காரியத்தை நான் அடிக்கடி சொல்ல, எங்க போனாலும் சொல்ல ஒரு காரியம் தான், எனக்கு விரோதமாக இயேசுராஜனைய செய்த தப்பை விட நான் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவம் பெரியது. அல்லேலூயா. ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்றீங்களா? நான் சபைக்கு உரிமை செய்த பாவத்தை விட என் ஆண்டவருக்கு உரிமை செய்த பாவம் பெரியது. ஆனா அந்த பாவத்தை கர்த்தர் என்னை மன்னிக்கும் போது ஏன் நம்ம ராஜனையோட பாவத்தை நம்ம மன்னிக்க கூடாது? அல்லேலூயா. நான் இதை மன்னியாது இருந்தால் என்னுடைய பெரிய பாவமும் மன்னிக்கப்படாது. அது தேவனுடைய நியாய தீர்ப்பில் என்னை கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா. அதான் நீங்க கற்றுக்கொள்ளணும். பகை உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடாது. பகை உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடாது. பகை எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம பேப்பர்ல பாக்குறோம் இல்லையா, 10 வருட பகை. ஒரு தண்டனை வாங்கிட்டு ஜெயிலுக்கு போறான். ஜெயில இருந்து வந்தவன அடுத்து என்னது, ஒரு கொலை கேட்ட சொல்லுவாங்க 10 வருஷத்து முன் விரோத பகைய தீர்த்துட்டான்னு சொல்றாங்க. அப்ப 10 வருஷம் ஜெயில இருந்து அவன் என்னத்தை கற்றுக்கொண்டான்னு சொல்லி நமக்கு ஜெயில் வாழ்க்கை என்னது, தெரிந்து மனம் தெரிந்து வரணும் தான் ஜெயில் வாழ்க்கை. வேதம் அதுதான். நீங்களான மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளும் போதுதான் கர்த்தர் நம்மை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ள வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் நம்ம ஜெபம் பரலோகத்தை என்ன செய்யும், கடந்து போகும். அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். 6வதாக லூக்கா 22வது அதிகாரம். 6வது நான் பார்ப்போம்னு சொன்னா லூக்கா 22வது அதிகாரம் 41 42 வசனத்தை வாசிக்கலாம். கல்லறி தூரம் அப்புறம் போய், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதென்று ஜெபம் பண்ணினார். ஆவியில கலங்கி நிற்கிறார். ஏன்னா ஒரு பெரிய ஒரு தண்டனை அவர் அனுபவிக்க போறார். வேதனை பாடுகள். ஆண்டுடைய சமயத்தில் முதலாவது கெத்செமனே கதறி அழுகிறார். அழுத ஆண்டவரா இயேசு என்ன தெரியுமா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள். அல்லேலூயா. என்னுடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி. எப்பொழுது தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தாரோ அப்பொழுது தேவ சித்தமுடைய வாழ்க்கை நிறைவேற ஆரம்பித்தது. அல்லேலூயா. நீங்க ஆவியானவரை நீங்க பார்க்கும்போது வேதத்தை நீங்க புரிந்து, ரோமர் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார். ஆவியானவர் பார்க்கிறவர் வேதாள சொல்ல, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம், ஆவியானவரும் தன்னுடைய சொந்த காரியத்தின்படி அவர் ஜெபிக்கவில்லை.
நீங்களும் நானும் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி அவர் ஜெபிக்கவில்லை. ஆண்டவராய் இயேசுவும் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி அவர் ஜெபிக்கவில்லை. வேதம் சொல்லு பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய சித்தத்தின்படி நமக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா? நான் ஜெபிக்கிற ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா? நான் தேவ சமூகத்தில் வைக்கிறேன் தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா? 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. யாரெல்லாம்? ஆயக்காரனும் பரிசேயனும் போனாங்க. முதலாவது பரிசேயன் தான் ஆலயத்து உள்ளே போயிட்டான். வயல படிச்சு பார்த்தீங்க, ஆலயத்து உள்ள போனான். தேவ சமூகத்துல போய் நின்று சொன்னான், ஆண்டவரே வெளியே வந்து நிற்காமல அவனை போல நான் அல்ல. ஒரு பெருமை வந்தாச்சு. ஆண்டவர் அவனை போல இல்ல, ஆண்டவர் எல்லாத்துலயும் உமக்கு தசமாகும் தானே, எல்லாம் செய்யறேன். என்னெல்லாம் சொல்லணும் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான். வெளியே வந்து நின்று ஆயக்காரன். அல்லேலூயா. அவன் ஆலயத்துக்கு வரவும் மனம் இல்லை, தேவ சமூகத்தை ஏறெடுத்து பார்க்கவும் மனம் இல்லை. தலை கவிழ்ந்தவன ஒரே வார்த்தை சொன்ன, ஆண்டவரே பாவியாக என் மேல் போதும். ஒரே வார்த்தை. தேவ சித்தத்தின்படி ஜெபித்தபடினாலே கர்த்தர் அவன் ஜெபத்தை அங்கீகரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ஜெபம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த பரிசனை போலதான். வீட்டுல ஜெபம் பண்ணும், ஆண்டவரே அவங்களை போல இல்ல, அவங்க எல்லாம் பெரிய பாவி, நாம் பெரிய நீதிமான். நம்ம ஜெபம் பண்றோமா இல்லையா? ஜெபம் பண்றோமா இல்லையா? நிறைய இடத்துல ஜெபம் நடக்கும். நிறைய இடத்துல நீதியை சரி கட்டுமாண்டவர, அவன் துன்மார்க்கனை நீதியை சரி கட்டுமாண்டவர, அப்படி இப்படி ஆன புண்ண நமக்கு விரோதமா எவெல்லாம் இருக்கானோ அவனெல்லாம் போட்டு சாபம் போட்டு ஜோம் பண்ணி ஆண்டவரை பழிக்கு பழி வாங்கின அடிச்சு நொறிக்கணும் ஆண்டவர்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதியும், அவன் எனக்கு விரோதமா வந்துட்டு அவன் பிள்ளை அடிச்சு நொறிக்கணும் ஆண்டவரை, என் பிள்ளை மேல கொண்டு வாங்க ஆண்டவரை. ஏன்னா இந்த ஜெபத்தெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஜெபம் தேவ சித்தத்தின்படி இல்லாவிட்டால் அந்த ஜெபத்தை கர்த்தர் பதில் தர போவது இல்லை. அல்லேலூயா. நான் ஜெபிக்கிற ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்கணும். மற்றவர்களை மன்னிக்கிற குணம் எனக்கு இருக்குமானால் என் ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்கும். அல்லேலூயா. மற்றவர்களை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்ளுகிற குணம் எனக்குள்ள இருக்குமானால் என்னுடைய ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்கும். வேதம் தான் சொல்லுது, இயேசுவும் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார், ஆவியானவரும் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறார். நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நான் தேவகுமார்னு சொல்லி அவர் பெருமையா ஜெபம் பண்ணல. இயேசு நான் பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் சொல்ல ஆவியானவர் தன்னுடைய விருப்பப்படி அவர் ஜெபம் பண்ணல. 2 பேரும் தேவ சித்தத்தின்படி ஜெபித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா? நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நமக்கு வேண்டப்படாதவர்கள் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? நமக்கு விரோதமாய் பாவம் செய்த ஜனத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இயேசு ஜெபித்தார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தன்னை காட்டி கொடுத்தவனுக்காக, தன்னை கன்னத்தில் அறைந்தவனுக்காக, தன்னை காரி துப்பினவனுக்காக, தன்னை கைகள் ஆணி அடித்தவனுக்காக, தன்னை முள்முடி சுட்டினவனுக்காக என் ஆண்டவர் ஜெபித்தார், பிதாவே இவர்களுக்கு. அதுதான் தேவ சித்தம். இன்னைக்கு எனக்கு விரோதமா பாவம் செய்த ஒரு மனிதனுக்காக இந்த முழங்கால் முடங்குகிறதா? என்ற ஜெபம் தேவ சித்தத்தின்படி அடங்கி இருக்கிறதா? அப்ப தேவ சித்தத்தின்படி நான் ஜெபிக்கலன்னு சொன்னா என் ஜெபம் பரலோகத்தை கடந்து போகாது. அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? முதல்ல புருஷ மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள பகையை வச்சுட்டு தேவ சம்மதம் போனா கத்த ஜெபத்தை நினைச்ச மாட்டார், கத்த கேட்க மாட்டார். உங்களுக்குள்ள பிரியமானவர்களே சண்டைகளும் பிரச்சனைகளும் பொறாமைகளும் வச்சுட்டு நீங்க தேவ சம்மதம் வந்தா கத்த ஜெபத்தை கேட்கிறவல்ல. முதல்ல உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? ஒப்புரவாகிற அந்த எண்ணம் இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள நீங்க ஐக்கியமா இருக்கணும். குடும்பம் அதுதான். புருஷ மனைவிக்கிடையே ஒரு ஐக்கியம் ஏற்படுத்த வேண்டாம் கத்த சொல்லுகிறான். எங்க சொல்லுகிறாரு? வாசிக்கலாம். பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 5, 6, 7 வசனத்தை வாசிக்கலாம். இப்படியே பூர்வத்தில் நல்ல புஞ்சர் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும்
தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவருடனே வாழ்ந்து அவளுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாய் கிருபையே சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இதுதான் பைபிள். புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை அவன் செலுத்துறவனாக மாற வேண்டும். ஏன்? பைபிள் சொல்லு, உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடி. அல்லேலூயா. அதே போல மனைவியானவள் தன்னுடைய புருஷனுக்கு அவள் கீழ்ப்பணிந்திருக்க வேண்டும். நினைக்கலாம், அவர் எப்படி போயிட்டாரு, தவறா நடந்துட்டாரு, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டாரு, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படி இல்லை. பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? நீங்க 2வது வசனத்தை படிச்சு பாருங்க. போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே உங்க புருஷன் பக்தி இல்லாதவனாக இருந்தா உங்களுடைய பரிசுத்த நடக்கை, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய காரியங்களை கண்டு அவனும் ஆண்டுடைய சமூகத்திலே வருவான் என்பதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் வேதம். உங்களுடைய பரிசுத்த நடக்கை, வீட்டுல ஒரு பரிசுத்தமான ஒரு நடக்கை. நீங்க நினைக்கலாம், அந்த அவர் செய்ய பாவத்தை நான் செய்யல, அது பெருசு இல்லை. பாவம் என்பது கலாத்தியர் 5 இருக்க மாம்சத்து கிரியைகள். அதுல ஒண்ணு எனக்குள்ள இல்லை, நீங்க சொல்ல முடியுமா? எனவே தான் புருஷன் மனைவிக்குள்ளே ஒரு ஐக்கியமா இருந்து தேவ சமூகத்தில் வரும்போது அந்த விண்ணப்பத்துக்கு அதை பதில் கொடுக்க ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சொல்லலாம், புருஷ மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு மனிதன் ஆவி ஊற்றப்பட வேண்டாம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, சண்டை போட்டா சாயங்காலத்தில் உள்ளவங்க சண்டை என்ன செய்யணும்? காலைல சண்டை போட்டா சாயங்காலத்தில் உள்ளவங்க சண்டை என்ன செய்யணும்? தணிஞ்சிடணும். அதுக்கு மேல கோபம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சாயங்காலம் ஆனா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உங்க கோபம் தணிஞ்சிடணும். அதுக்கு மேல கோபம் இருக்கக்கூடாது. அங்க அன்பு, தேவ அன்பு அங்க ஊற்றப்பட வேண்டும். எனவேதான் ஆண்டவராய் இயேசு கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 18வது அதிகாரத்துல 19வது வசனத்துல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 18:19 வாசிக்கலாம். அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பூமியில 2 பேர் எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் அது பரலோகத்தில் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும். அதான் பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் தான். இப்ப ரேஷ்மாவுக்கு ஃபீஸ் கட்டணும். வீட்டுல ரொம்ப கஷ்டம், ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. இப்ப அஜி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் பிள்ளை ஃபீஸ் கட்டணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு பணம் தேவை, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க, யாரை கொண்டாலும் இந்த காரியத்தை சேர்ந்து ஜெபம் பண்ணுவான். ஆனா பரலோகத்தை என்ன ஜெபம் என்ன செய்யாது, போகாது. ஏன்? பிள்ளை ஃபீஸ் கட்டணுடைய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? அப்பாக்கும் அம்மாக்குள்ள பொறுப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஜெபம் யார் மட்டும்தான் பண்றா? இப்ப ஜெபம் யார் மட்டும்தான் பண்றா? அம்மா மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால பரலோகத்துக்கு போகல. அதான் வேதம் 2 பேர் எந்த ஒரு இப்ப ஃபீஸ் கட்டணும் தான் காரியம். அப்ப புருஷன் மனைவி பிராங்கலையும் அஜிவும் 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரே என் பிள்ளை ஃபீஸ் கட்டன்னு சொல்லி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினா பரலோகத்திற்கு என் பிதாவினால அது அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அப்ப 2 பேரும் ஒருமனப்பட்டு என்ன செய்யணும்? கைகோர்த்து ஜெபம் பண்ணணும். இப்ப ஒரு தான் ஜெபம் பண்ணா ஜெபத்துக்கு தடை, அங்க ஜெபத்துக்கு தடை உண்டாகிறது. எனவேதான் பைபிள் சொல்லுது, உங்கள் ஜெபத்துக்கு தடை உண்டாகாதபடிக்கு உங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கும்போது அந்த ஜெபத்துக்கு அந்த பதில் தர ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 7 காரியங்களை சொன்னேன். இந்த 7 காரியங்களை ஏதாவது ஒன்று நாம் தவறி இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரப்போவதில்லை.
நம்முடைய ஜெபம் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த 7 காரியங்கள் நம்ம விட்டு அகற்றி போட்டு ஒரு மனதோடு அன்புள்ளவர்களாய் மற்றவர்களை மன்னிக்கிற குணத்தோடு என் ஆண்டுடைய சம்மதை முழங்காலை முடக்கும் என்று சொன்னார் கர்த்தர் நமக்கு பதில் தந்தமை நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவேதான் தாவீது சொன்னான், மெய்யாய் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து அவன் ஜெபத்தை தள்ளல, அவருடைய கிருபை என்னை விட்டு விலக்கல, அவரை நடத்தினார். அந்த நிச்சயம் நமக்கு வேணும், அந்த எண்ணம் நமக்குள்ள வேணும், அந்த கிருபை நமக்குள்ள வேணும். அதனால தான் அடிக்கடி சொல்ல, வீட்டு ஜெபம் பண்ணா குடும்பமா என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ண சொல்ல காரணமே தான். எனவே பிரியமானவர்களே, என் ஜெபத்துக்கு தடை உண்டு பண்ணுகிற அந்த 7 காரியங்களை விட்டு என் ஆண்டவரோடு கூட அப்போஸ்தலர் 2:1 சொல்லப்பட்ட பாருங்க, ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் வருவேன் என்று சொன்னார். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருவது மாத்திரமல்ல, என்னை பலப்படுத்தி என்னை ஆசீர்வாதத்தை நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கடந்து சொல்லுவோமா? கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.